பாலாஜி பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி செட் ஆக மாட்டாப்ல அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டார். டைம் கொடுங்க, நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ½ hour டைம் வாங்கிட்டு நான் பண்ணி காமிச்சேன். அப்புறம் பார்த்தா ப்ரொடக்ஷன் எல்லாரும் பார்த்து வந்தவங்களே நான் தான் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கேன் போல. இந்த டயலாக் பண்ணும்போதே வந்து போர் அடிச்சிடும். நான் ஒரு முறை பண்ணுவேன், பண்ணி முடிச்சுன்னா பாலாஜி விஜய் சூப்பராக இருக்குது விஜய், ஒரு சில கரெக்ஷன்ஸ் மட்டும் தான் சொல்லிட்டு மொத்தமாக தப்பாக சொல்லப்பல. ஏன்னா பாலாஜியோட கண்ணில் அந்த மெமரி லாஸ் தெரிஞ்சுது அவர் பண்ணும்போது. என் கண்ணில் ஃபேக்காக இருக்குன்னு நல்லா தெரிஞ்சுது. ஏன்னா கண்ணில் மட்டும் தான் காட்ட முடியாது. ஒரு நாள் தேடும்போது தான் யோசித்தேன், பைக் சாவி எங்கே வச்சுருப்போம், செல்ஃப்லையா, ஃப்ரிட்ஜ் மேலேயா, இல்லை டிவி இல்லையா அப்படின்னு யோசிக்கும்போது அதை வச்சு தான் அங்கே பிடிச்சேன் நான். ஓகே என்னமோ நடந்திருக்கு, என்னாச்சு அதுக்கப்புறம் வந்து கிரிக்கெட் விளையாண்டோம், அங்கே என்னமோ நடந்திருக்கு, பஜ்ஜி அடித்தேன், நீ தானே அடித்தேன், அப்போ பால் மேலே வந்துச்சு, அப்போ எனக்கு பால் இங்கே விஷுவல் தெரியணும், ஆனால் இங்கே வரும்போது ஏதோ லாஸ்ட் ஆகிறேன், அப்போ இங்கே ஒரு லாஸ்ட் டீட்டெயில் தேவை, அங்கே ஒரு லாஸ்ட் டீட்டெயில் கொடுத்தேன், விட்டேனா புரிஞ்சுது. அவ்வளோ நேரம் கன்ஃபியூஸ் ஸ்டேட்டஸில் இருந்தேன், கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அதனால் விட்டேனா ஸ்மைலாக சொல்லணும். விட்டேனா ஓகே, விட்டதுக்கப்புறம் அப்போ கால் ஸ்லிப்பான விஷுவல் வரணும். அப்போ கல் ஏதோ காலில் மாடுது, கால் ஸ்லிப்பாக கீழே விழுட்டேனா, அது டவுட்டாக தான் இருக்கும். கீழே விழுட்டேனா, ஓகே ஓகே ஓகே, கீழே விழுந்தா இங்கே அடி போட்டிருக்கும், இப்போ இங்கே தான் மெடுலா அப்படிங்கிற. ஸோ இதை புரிகிற வரைக்கும் எனக்கு ஒரு 1.5 மாதம் ஆச்சு. ரொம்ப சிம்பிளாக தான் புரிஞ்சுது, ஆனால் இந்த இடத்த பிடிக்கிறது எனக்கு ஒரு 1.5 மாதம் ஆச்சு. ஒரு ஸ்டேஜில் பிடிச்சிட்டேன் நான் அதை. சில உண்மைகளை பேசுறதுனால உண்மையாகவே கிழக்கு சொல்லிட்டீங்க. வண்டர்ஃபுல், சூப்பர், எக்ஸ்ட்ராடினரி ஸ்டாப்.